திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசர் பெருமான் அருளிச் செய்த 4ஆம் திருமுறையில் 9வது பதிகம் திருப்பூந்துருத்தி பதிகம். திரு அங்கமாலை. உடல் உறுப்புகளை எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வது திரு அங்கமாலை பதிகமாகும். நாவுக்கரசர் எப்படி சொல்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கலாம். தலையே நீ வணங்காய், தலையே நீ வணங்காய், தலைமாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் என்று ஆரம்பிக்கிறார். திருநாவுக்கரசர் அழிய 4ஆம் திருமுறையில் 9வது பதிகம் திருப்பூந்துருத்தி பதிகமாகும். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பூந்துருத்தி தலத்திலே தங்கி அங்கு அருளிய பதிகமே திருப்பூந்துருத்தி பதிகமாகும். திரு அங்கமாலை பதிகமும் இதுவே ஆகும். அங்கம் என்றால் நம் உடல் உறுப்புகள் ஆகும். அவைகள் என்ன செய்ய வேண்டும் என்று 12 பாடல் கொண்ட ஒரு பதிகமாக அருளியுள்ளார் திருநாவுக்கரசர் பெருமான். அதுதான் திரு அங்கமாலை பதிகம். இந்த உலக வாழ்க்கை என்பது நிலையில்லாதது. ஈசனின் திருவடி ஒன்றே நிலையான பேறு அளிப்பது என்று நாம் உணர்ந்து ஈசனின் திருவடி பேற்றை நாம் எவ்வாறு அடைவது? ஆம், இந்த நிலையற்ற உடலின் 5 புலன்களின் உதவியோடு தான் ஈசனின் திருவடி பேற்றை நாம் அடைவது என்பது சாத்தியமாகும். நமது உடலின் உறுப்புகள் உதவியோடு தான் ஈசன் திருவடிகளை சென்று அடையலாம் என்று நமக்கெல்லாம் ஒரு அருமையான வழியை கூறுகிறார் நம் நாவுக்கரசர் பெருமான். அதற்காகத்தான் நாம் இந்த மனுலையிலே உடலெடுத்து பிறவியாக பிறந்திருக்கிறோம். திரு அங்கமாலை என்ற இந்த பதிகத்தின் மூலமாக நாம் என்ன செய்தால் ஈசனின் பெருமானின் திருவடிகளை அடைய முடியும் என்று திண்ணமாக கூறுகிறார் நாவுக்கரசர் பெருமான். நம் உடலின் அங்கங்கள் ஒவ்வொன்றும் என்ன செய்ய வேண்டும் என நாம் உய்யும் வகையை மிக எளிமையாக எடுத்துரைக்கிறார் நாவுக்கரசர் பெருமான். வாருங்கள் இப்பதிகத்திற்கு செல்லலாம். முதல் பாடல். தலையே நீ வணங்காய், தலையே நீ வணங்காய், தலைமாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். முதல் பாடல் இது. பொருளை பார்க்கலாம். எண்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்பதால் தலையை கொண்டு முதலில் ஆரம்பிக்கிறார் நாவுக்கரசர் பெருமான். தலை என்ன செய்ய வேண்டிய பணி என்னவென்றால் வணங்க வேண்டும். வணங்காய், வணங்குவாயாக என்று எடுத்துரைக்கிறார் நாவுக்கரசர். யாரை வணங்க வேண்டும்? தலையாய தலைவனை வணங்க வேண்டும். யார் அந்த தலைவன் என்றால் தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவன்தான் அவன். யார்? நம் ஈசன் சிவபெருமான் தான். தலைமாலை தலைக்கணிந்து அதை பார்ப்போம். இதன் பிறகு பொதுவாக தலைவர்கள் தம் தலைக்கு அணிவது பூமாலை கிரீடங்கள், நவரத்ன கிரீடங்கள் போன்றவை ஆகும். ஆனால் இங்கு ஈசன் தன் தலைக்கணிந்திருப்பது பிரம்மா, திருமால், இந்திரன் முதலானவர்களின் தேவர்கள் மற்ற அவர்களினெல்லாம் தலையான மண்டை ஒட்டினை தலைமாலையாக அணிந்திருக்கிறார். ஊழிக்காலத்தில் உலகம் அனைத்தும் அழியும் போது இவர்களின் மண்டை ஒட்டினை எடுத்து தன் தலைமாலையாக அணிந்திருப்பவர்தான் நம் ஈசன். மறுபடியும் உலகம் சிற்சியாகும் போது பிரம்மாள், திருமா, இந்திரன் மற்ற தேவர்கள் எல்லாம் தோன்றுவார்கள். இவ்வாறு பலவேறு ஊழிக்காலம் தோன்றி மறைந்து இச்சுழற்சி இருக்கிறது. இதில் எத்தனை ஊழிக்காலம் தோன்றி மறைந்தது என்று நமக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் எப்பொழுதும் அழியாத பரம்பொருளாக இருப்பவர் நம் ஈசன் ஒருவனே ஆகிறார். இந்த பிரம்மா, திருமால், இந்திரன், அதாவது அந்த ஊழிக்காலம் முடியும் போது அந்த மண்டை ஓட்டை எடுத்து தலைக்கு தலைமையாகவும் கழுத்துக்கு தலைமையாகவும் எடுத்து இருப்பவர் நம் பரம்பொருள் ஈசன். இதுதான் தலைக்கு தலைமையானதுன்னு பொருள். அடுத்து தலையாலே பலி தேரும் தலைவனை என்றதை பார்க்கலாம். பலி தேறுதல் என்றால் பிச்சை எடுத்தல், பிச்சை எடுக்க உலா வருதல் என்று அர்த்தம். என்ன பிச்சை எடுக்கிறதா? என பிச்சை எடுக்கும் ஈசன் நமக்கெல்லாம் தலைவரா? ஆம், பிச்சை எடுக்கும் ஈசன் தான் நமக்கு எல்லாம் ஒப்புடைமை இல்லாத ஒரு தலைவர் ஈசன். ஆனால் ஈசனார் எடுக்கும் பிச்சையோ நம் போன்ற உயிர்களின் நன்மைக்காக தான் வழிய வேறு எதுக்கும் இல்லை. சாதாரண மாணவர்கள் பிச்சை எடுப்பது தன்னுடைய பசிக்காக பிச்சை எடுக்கிறார்கள். ஆனால் ஈசன் பிச்சை எடுப்பது நமது மலங்களை, உயிர்களின்
கெட்ட குணங்களை, மலங்கள் என்றால் கெட்ட குணங்கள், கெட்ட குணங்களை பலியாக அவர் பிச்சையாக வாங்கிக் கொள்கிறார். அதற்கு நமக்கு நன்மை செய்கிறார். அப்படிதான் பிச்சை எடுக்கிறார் ஈசன். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, எதில் பிச்சை எடுக்கிறார் என்று பார்ப்போமா? தலையாலே பலி தேரும் தலைவனை, தலையால் பிச்சை எடுக்கிறார். தலை என்ன தலை அது? ஆம், பிரம்மாவின் 5வது தலைதான் அது. அதாவது பிரம்மாவுக்கும் நாராயணனுக்கும் யார் பெரியவர் என்ற சண்டை வந்தபோது பிரம்மா அன்னப்பறையாக மேலே பறக்கிறார். திருமால் பன்றியாக ஊர்ந்து கீழே சென்று திருவடியை பார்க்கிறார், காணச் செல்கிறார். இவன் பிரம்மா தலைமுடியை காணச் செல்கிறார். திருவடியை காண முடியவில்லை என்று திருமால் ஒப்புக்கொண்டு வந்து விடுகிறார். ஆனால் பிரம்மா திருவடியை கண்டுவிட்டதாக அங்கே அந்த புஷ்பம் ஒன்று வருகிறது இல்லை, அதை சாட்சியாக வைத்து பொய் சொல்லி என்று நீ சொல்லி இவர் பொய் சொல்கிறார். திருமுடியை கண்டுவிட்டேன். இந்த மாதிரி பொய் சொன்னதற்காக சிவனார் 5வது தலையான பிரம்மனின் தலையை கொய்து விடுகிறார். அந்த தலையால் தான் இப்பொழுது இந்த பலி தெரிகிறார். அந்த உயிர்களின் மலங்களை, கெட்ட குணங்களை எல்லாம் பிச்சை எடுக்கிறார் சிவபெருமான். அப்பேற்பட்ட தலைவனான ஈசனை வணங்க வேண்டும் என்று தலைக்கு அறிவுரை கூறுகிறார் நாவுக்கரசர் பெருமான். தலையே, நீ தலைக்கு தலைமாலை அணிந்தவரும் தலையாலே பலி வாங்கும் தலைவனான ஈசனையே வணங்குவாயாக என்று முதல் பாடலில் கூறி முடிக்கிறார் நாவுக்கரசர் பெருமான். அடுத்த உறுப்பான கண்கள் என்ன செய்ய வேண்டும் என நாவுக்கரசர் கூறுகிறார் என்றால், கண்காள் காண்மின்களோ, கண்காள் காண்மின்களோ, கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை என் தோள் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்காள் காண்மின்களோ. கண்களை ஒரு நபராக பாவித்து கண்களை கண்காள் காண்மின்களோ என்று விളിக்கிறார் நாவுக்கரசர். கண்களே காணுங்கள், சிவபெருமானை காணுங்கள் என்று அறிவுரை கூறுகிறார். அந்த சிவபெருமானை 2 விதமாக குறிப்பிடுகிறார் நாவுக்கரசர். ஒன்று, கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை என்றும் 8 தோள்கள் வீசி நின்று ஆடிக்கொண்டுள்ள பிரான் என்றும் கூறுகிறார். நாம் ஏன் ஈசனை காண வேண்டும் என்றால், பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து மீண்டு அவர் அடிசேர அவரை காண வேண்டும் என்கிறார் நாவுக்கரசர். நமக்கு பிறப்பு இறப்பு இல்லாமல் செய்யும் ஈசன் எத்தகையானவர் என்றால், பிறப்பு இறப்பு இல்லாத சக்தியாக இருப்பவர். அதனை உறுதிப்படுத்தவே கடல் நஞ்சுண்ட கண்டன் என்று ஈசனை புகழ்கிறார் நாவுக்கரசர். பாற்கடலை கடையும் போது வாசுகிப்பாம்பு கக்கிய விஷத்தை உண்டு பிறரெல்லாம் இரவாமல் அனைத்து உயிரையும் காத்த ஈசன் பிறப்பிறப்பு இல்லாதவர் ஆவார். ஆகவே கண்களே ஈசனை காணுங்கள் என்கிறார் நாவுக்கரசர் பெருமான். அடுத்த சொற்றொடர், என் தோள் வீசி நின்றாடும் பிரான் தன்னை. 8 தோள்கள் வீசி ஆடிக்கொண்டிருக்கும் தாண்டவம் ஊத்துவ தாண்டவம் ஆகும். ஊழிக்காலம் என முதல் பாட்டில் பார்த்தோமே, அந்த ஊழிக்காலம் முடியும் போது ஆடும் ஆட்டம்தான் ஊத்துவ தாண்டவம் ஆகும். அந்த ஊத்துவ தாண்ட கோலத்தினையே நமது கண்கள் காண வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் நாவுக்கரசர் பெருமான். ஆமாத்தூர் அம்மானை காணாத கண்ணெல்லாம் காணாத கண்களே என்பார் ஞானசம்பந்தர் பெருமான். அதேதான் நம்ம நாவுக்கரசரும் வலியுறுத்துகிறார். கண்களே, பாற்கடலின் ஆழகால விஷத்தை உண்டும் இரவாது இருக்கும் ஈசனே, 8 தோள்கள் வீசி ஆடும் எப்போதும் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஈசனையே கண்களே நீ காண்பாயாக என்று அறிவுறுத்துகிறார் நாவுக்கரசர் பெருமான். உறுப்பான செவி என்ன செய்ய வேண்டும் என கூறுகிறார் என கேட்போமா? பாடல் 3. செவிகாள் கேண்மின்களோ, செவிகாள் கேண்மின்களோ, சிவன் எம்மிரை செம்பவள எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகாள் கேண்மின்களோ. செவிகளே என விழித்து கேண்மின்களோ என்கிறார் நாவுக்கரசர். எதை கேட்க வேண்டுமா? நமது சிவபெருமானின் திறத்தை
நாம் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என வலியுறுத்துகிறார் நாவுக்கரசர். கண்கள் எதை விரும்பி பார்க்கின்றதோ அதை பற்றித்தான் காதுகளும் விரும்பி கேட்கும். அதனால்தான் நாவுக்கரசர் பெருமான் முதலில் கண்களை ஈசனை பார்க்கச் செய்துவிட்டு அடுத்ததாக காதுகளுக்கு ஆலோசனை வழங்குகிறார். செவிகளே, ஈசனின் புகழை, அவரின் பெருமைகளை பற்றியே கேட்டுக்கொண்டே இருங்கள் என கூறுகிறார். அந்த வகையில் ஈசனை அவரது மேனியை பற்றி வர்ணிக்கிறார், பார்ப்போம். செம்பவள எரிபோல் மேனி பிரான் என்கிறார். இதனை இரண்டாக பிரித்து படிக்க வேண்டும். செம்பவளம் போல் மேனி, பின்பு எரிபோல் மேனி என பிரித்து படிக்க வேண்டும். இவ்வாறு ஈசனின் திருமேனிக்கு இரண்டு பொருட்களை ஓமையாக்கிறார் நாவுக்கரசர். செம்பவளம், செம்மையான பவள ரத்தினக்கல் போன்று ஈசனின் திருமேனி சிவந்து இருக்கின்றதாம். அடுத்து எரிபோல், அதாவது எரியும் தீ போல் சிவப்பு நிறம் கொண்ட மேனியாக விளங்குகிறது அவரது திருமேனி என்கிறார். சிவன் என்றாலே சிவந்தவன் என்றுதானே பொருள். அதற்குத்தான் செம்மை நிறம் கொண்ட இந்த இரண்டு ஓமைகளை கூறியுள்ளார் நாவுக்கரசர் பெருமான். இதே நாவுக்கரசர் தான் தமது பாடலிபுத்திர பதிகமான மாசில் வீணையும் மாலை மதியமும் பதிகத்திலே ஈசனின் புகழே கேட்காத செவிகளை தோளாத சுரையோ தொழும்ப செவி என்று வினவுகிறார். அதாவது உட்குழி இல்லாத செவிகள் என பழித்துரைத்துள்ளார் அங்கே. ஆகவே செவிகள் என்ன செய்ய வேண்டும் என்றால், செம்பவள மேனியும் எரிபோல் மேனியும் கொண்ட சிவனின் திறத்தை எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்கிறார். திறம் என்றால் சிவனின் புகழை, பெருமைகளை எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என உரைக்கிறார் நாவுக்கரசர் பெருமான். அடுத்து மூக்கு என்ன செய்ய வேண்டுமாம் என்பதை கேட்போமா? மூக்கே நீ முரலாய், மூக்கே நீ முரலாய், முதுகாடுரை முக்கணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய். மூக்கே நீ முரலாய் என்கிறார். முரதுதல் என்றால் ஒலி எழுப்புதல் என்று பொருள். நாவுக்கரசர் இக்கால கவிஞராக இருந்திருந்தால் என்ன கூறியிருப்பார் தெரியுமா? மூக்கே நீ சுவாசிப்பாயாக என்று கூறியிருப்பார். ஆனால் அவர் 7ஆம் நூற்றாண்டு வித்தக கவிஞர் அல்லவா? அதுதான் மூக்கின் முக்கியமான பணியான ஒலி எழுப்புதலை பற்றி குறிப்பிடுகிறார். மூக்கு நாம் சுவாசிப்பதற்கு உதவி புரிகிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அது நாம் நன்றாக பேசுவதற்கு தேவையான ஒலியை காற்று மூலமாய் அனுப்பி உதவி செய்கிறது என்ற கருத்து நம்மில் பலருக்கு தெரியாது. நாம் மூக்கை இறுக பிடித்து கொண்டு பேசினால் அது எப்படி இருக்கும்? என்று நகைச்சுவையாக இருக்கும். ஆகவே நாம் சுத்தமாக பேசுவதற்கு மூக்கு பெரிதும் உதவுகிறது. இந்த அழகிய கருத்தை தான் தனது பாடலில் இவ்வளவு அருமையாக கூறியுள்ளார், பாருங்கள். மூக்கே நீ முரளுவாயாக, ஈசன் பற்றிய ஒலியையே நீ எழுப்பாயாக என்கிறார். அந்த ஈசனை இரண்டு விதமாக வர்ணிக்கிறார். முதுகாடுரை முக்கணனை என்றும் வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை எனவும் விളിக்கிறார். முதுகாடு, முதுமையான காடு, பழமையான காலம் தொட்டே இருக்கின்ற சுடுகாடு, அதுதான் முதுகாடு. ஈசன் எங்கு உறைந்து நடனமாடுகிறார் என்றால் அது சுடுகாடு தான். ஆம், உடலிலிருந்து பிரிந்த உயிருக்கு ஆறுதல் அளித்து அதன் கர்மவினையின்படி மறுபிறவி அளிக்க அங்கே சுடுகாட்டில் தான் நடனமாடிக்கொண்டிருக்கிறார் ஈசன். 3 கண்களை உடைய ஈசன் முக்கணன். மூக்கே நீ அவரது திறத்தை பற்றியே ஒலி எழுப்பாயாக என்று கூறுகிறார். அடுத்தது வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை. மங்கை என்பது உமையை குறிப்பது. ஈசன் உமையின் மணவாளன். அந்த மங்கையை வாக்கே நோக்கிய மங்கை என்று நாவுக்கரசர் கூறுகிறார். ஈசன் வேதங்களை பற்றி உமையம்மைக்கு விரிவித்த போது அதனை மிகுந்த கவனத்துடன் கேட்டு கொண்டார் உமையம்பிகை. அதுதான் ஈசனின் வாக்கை மிகுந்த கவனத்துடன் நோக்கிய மங்கை என்று குறிப்பிடுகிறார். மூக்கே நீ சுடுகாட்டில் ஆடும் 3 கண்களை உடையவனும் ஈசனின் திருவாக்கையே நோக்கிக் கொண்டிருக்கும் உமையம்பிகை தேவியின் மணாளனுமான சிவபெருமானின் புகழையே
பெருமைகளையே நீ முரளுவாயாக என்று கூறுகிறார் நாவுக்கரசர் பெருமான். அடுத்து வாய் என்ன செய்ய வேண்டும் என நாவுக்கரசர் கூறுவதை கேட்போமா? பாடல் 5. வாயே வாழ்த்து கண்டாய், வாயே வாழ்த்து கண்டாய், மத யானை உரி போர்த்து பேய்வாழ் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். வாய் என்ன செய்ய வேண்டும்? மூக்கின் உதவியோடு ஈசன் நாமம் நவில வேண்டும். ஈசன் புகழையே பேச வேண்டும். நமக்கு பேரின்ப வாழ்வை அருளும் ஈசன் பிறப்பிறப்பு இல்லாதவர் என்பதை உணர்த்த நினைத்த நாவுக்கரசர் மத யானை உரிப்போத்துபவர் என்ற சொற்றொடரை இங்கே கையாண்டுள்ளார். விலங்கினங்களில் மிகப்பெரியது யானை. அதுவும் அது மதம் கொண்டு இருக்கும் போது யாராலும் அதன் அருகில் கூட செல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மதம் கொண்ட யானை வடிவத்தில் இருந்த கயாசுரனை வதம் செய்து அந்த யானையின் உரித்தோலை ஆடையாக பொத்தி கொண்டவர் நம் சிவபெருமான். இப்படி யானை எதிர்த்தும் அழியாதவரை வாயால் வாழ்த்த வேண்டும் என கூறுகிறார் நாவுக்கரசர். சரி, அப்படி வாயால் வாழ்த்தி செல்லாதவர்கள் இறுதியில் எங்கு செல்வர்? சுடுகாட்டுக்குத்தான். இதே நாவுக்கரசர் தமது மாசில் வீணையும் மாலை மதியமுமான பாடலை பெற்ற பதிகத்திலே நாக்கை கொண்டு அரண் நாமம் நவில்கிறார், ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இறை ஆகி கழிவரே என்று பாடியுள்ளார். ஈசன் புகழை வாயார பாடி பேசாதவர் இறுதியில் செல்லும் இடம் சுடுகாடு. அங்கேதான் பேய்களும் வசிக்கின்றன. ஆனால் அந்த சுடுகாட்டிலும் உயிருக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் நடனமாடிக்கொண்டு இருப்பவர் யார்? நம் ஈசன்தான். சுடுகாட்டில் பேய்களுடனே நடனமாடும் ஈசன் என்பதை காரைக்கால் அம்மையார் கூட தனது மூத்த திருப்பதிகத்தில் வெண்பேய் தங்கி அலறி உலறு காட்டில் தாழ்சடை 8 திசையும் வீசி அங்கம் குளிர்ந்து அனல் ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே என்பார். இப்படி இறந்தும் ஆன்மாவுக்கு ஆறுதல் அளிக்கும் ஈசனை நாம் நம் உயிர் உடலில் இருக்கும் போதே நமது வாயால் வாழ்த்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் நாவுக்கரசர் பெருமான். அடுத்ததாக நமது நெஞ்சம் என்ன செய்ய வேண்டும் என கூறுகிறார் நாவுக்கரசர். அதை கேட்போமா? பாடல் 6. நெஞ்சே நீ நினையாய், நெஞ்சே நீ நினையாய், நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய். உயிர் கொண்டுள்ள நெஞ்சத்தை நீ என குறிப்பிட்டு நீ ஈசனையே நினைப்பாயாக என்று கூறுகிறார் நாவுக்கரசர். ஏன் அவரை நினைக்க வேண்டும்? நமது மலங்களை, அதாவது கெட்ட எண்ணங்களை எல்லாம் நீங்க பெற்று ஈசனடி சேரப்பெற்று பேரின்ப நிலையை அடைய ஈசனை நினைக்க வேண்டும். நமது மலங்களை நீக்குபவர் மலங்கள் அற்றவராகத்தானே இருக்க முடியும். அதைத்தான் நின்மலன் என்கிறார் நாவுக்கரசர் பெருமான். அவர் நின்மலன் என்பதற்கான சாட்சி அவரது சடாமுடியாகும். எண்ணெய் வைக்காமல் எப்போதும் கங்கையின் தண்ணீர் வழிந்து கொண்டே இருப்பதாலும் ஈசன் முடி சடை சடையாக பறந்து விரிந்து காட்சியளிக்கிறது. அது நிமிர் சடை. மேலும் செம்பட்டை நிறத்துடன் அம்முடி இருப்பதால் பொன்னிறத்திற்கு ஒப்பிடுகிறார் நாவுக்கரசர். பொன் சடை என்பது புன் சடை என மருவி வந்துள்ளது. அதுதான் நிமிர் புன் சடை நின்மலனை என்பதாகும். அடுத்து, நெக்கி நெக்கு நினைவார் நெஞ்சுளி புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் என நமது ஈசனை புகழ்வார் நாவுக்கரசர்.
அவரது முடிமேல் அவருக்கு இல்லை பற்று. பற்றற்றவர் நின்மலன் ஆகிறார். அடுத்த வரியில் அந்த நிமிர் புன்சடை நின்மலனை நினைப்பதனால் என்ன நன்மை ஏற்படும் என்பதனை ஒரு அழகான உதாரணத்துடன் மறைமுகமாக குறிப்பிடுகிறார் நாவுக்கரசர். மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை என்று குறிப்பிடுகிறார். மஞ்சு என்றால் மேகம். மேகம் தவழும் இமயமலை அரசனான இமயனின் மகள் ஆன அன்னை உமாதேவியாரின் மணாளனை நினைக்க வேண்டும் என்கிறார் நாவுக்கரசர். அன்னை உமாதேவியார் எப்படி ஈசனை அடைந்தார்? அவர் தனது நெஞ்சத்தினால் நினைத்து நினைத்து தவம் புரிந்து ஈசனை அடைந்தார் அல்லவா? வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் என்று நம் ஈசனை ஒரே வரியில் நமது வாய், நெஞ்சம் மற்றும் தலை யாவும் ஈசனையே நினைத்து செயல்பட வேண்டும் என்பதனை மாசில் வீணையும் மாலைமதியும் பதிகத்திலே குறிப்பிட்டிருப்பார் நம் நாவுக்கரசர் பெருமான். அதுபோல இங்கே நாம் குறிப்பிடுவது, நாமும் ஈசனை நெஞ்சத்தில் நெஞ்சுருக நினைத்து நினைத்து தொழ வேண்டும் என்று நெஞ்சத்திற்கு அறிவுரை கூறுகிறார் நாவுக்கரசர் பெருமான். அடுத்ததாக நம் கைகள் என்ன செய்ய வேண்டும் என பாடுகிறார் என்பதை பார்க்கலாமா? வாருங்கள். கைகால் கூப்பி தொழீர், கைகால் கூப்பி தொழீர், கடிமாமல தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆத்த பரமனை கைகால் கூப்பி தொழீர். கைகளை கூப்பிட்டு கூப்பி தொழீர் என 2 கைகளையும் ஒன்றாக கூப்பி ஈசனையே வணங்க வேண்டும், தொழ வேண்டும் என்று கூறுகிறார். அதுவும் எப்படி வணங்க வேண்டுமாம்? கடி மாமல தூவி நின்று தொழ வேண்டும் என்கிறார். கடி என்றால் மணமிக்க நறுமணம் மிகுந்த மலர்கள். மாமலர்கள் என்பது நமக்கு முக்தியை பெற்றுத்தரும் மலர்கள் ஆதலினால் அதை மாமலர்கள் என்கிறார் நாவுக்கரசர். மாதர்பிறை கண்ணியானை திருவையாறு பதிகத்தில் கூட பெரும் புலர் காலை எழுந்து பெருமலர் கொய்ய வருவேன் என்று அந்த மலர்களை பெருமலர்கள் என புகழ்ந்து உரைப்பார் நாவுக்கரசர். அடுத்ததாக நம் ஈசனை பைவாய் பாம்பரை ஆத்த பரமனே என்கிறார். பை என்றால் படம் எடுத்து வாய்ப்பிளந்து ஆடும் பாம்பு எனவும் அல்லது நச்சுப்பை கொண்ட பாம்பு எனவும் பொருள் கொள்ளலாம். அரை என்றால் இடுப்பு, ஆர்த்த என்றால் கட்டுதல். ஈசன் தன் இடுப்பில் கச்சாக கட்டியிருப்பது ஒரு படம் எடுக்கும் நச்சு பாம்பு. பொதுவாக ஆண்கள் தங்கள் இடுப்பில் ஒரு அரைஞான் கயிறு கட்டியிருப்பார்கள். ஆனால் நம் ஈசனோ மிக வித்தியாசமாக ஒரு நச்சுப்பாம்பை கயிறு போல அணிந்துள்ளார். அதனை சுட்டி காட்டியே சுந்தர பெருமான் தனது திருப்பரங்குன்ற பதிகத்தில் தூமாமணி நாகம் அறக்கசைத்து ஒன்று ஆடாதனவே செய்தீர் எம்பெருமான் அடைகேல் உமக்காட்செய்ய அஞ்சுதுமே என அஞ்சுவதாக பாடியுள்ளார். பாம்பு ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு ஜந்துவாகும். அது சிவனை அடைந்து வேண்டியதால் அதன் நச்சுத்தன்மையை போக்கி தன்னுடனே இருக்க செய்து கொண்டார் சிவன். நாமும் நமது கைகளை 2 கைகளையும் கூப்பி தொழ வேண்டும். அவரிடம் வேண்டினால் தொழுது அவரிடம் வேண்டினால் நம்மிடம் இருக்கும் அனைத்து தீய குணங்களையும் போக்கி நம்மை அவருடன் சேர்த்து கொள்வார் என்கிறார் நாவுக்கரசர் பெருமான். அடுத்து உடலால் என்ன பயன், உடலால் என்ன செய்ய வேண்டும் என பாடுகிறார் என்பதை பார்க்கலாமா? வாருங்கள். ஆக்கையால் பயன் என், ஆக்கையால் பயன் என் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்னாத இவ்வாக்கையா பயன் என். ஆக்கை என்றால் உடல். உயிர் உடலை வந்து சேர்ந்ததன் காரணமே உடலை கொண்டு உயிர் ஈசனை வழிபட்டு அவன் திருவடி சேரத்தான். ஆகவே அந்த ஆக்கையால் என்ன பயன் என்று விளக்குகிறார் நாவுக்கரசர் பெருமான். அரண் கோயில் வலம் வந்து என்கிறார். நாம் நமது உடலை கொண்டு சிவன் கோயிலை வலம் வந்து வணங்க வேண்டும் என்று கூறுகிறார் நாவுக்கரசர் பெருமான். அடுத்து என்ன செய்ய வேண்டுமாம்? பூக்கையால் அட்டி போற்றி. அட்டி என்றால் அட்டுதல், தூவுதல் என்று பொருள். நமது கைகளால் பூக்களை ஈசன் மீது தூவி போற்றி பரவி வணங்கி வர வேண்டும்
என்று கூறுகிறார். அப்படி ஈசனின் கோயிலை வலம் வந்து பூக்களை கைகளால் தூவி வழிபடாமல் இருக்கும் இந்த ஆக்கையால் இந்த உடலால் என்ன பயன் என்று வினவுகிறார் நாவுக்கரசர் பெருமான். எனவே நாம் ஈசன் கோயிலை வலம் வந்து பூக்களை கைகளால் தூவி உடல் உபகரணங்களை பயன்படுத்தி ஈசனை போற்றி புகழ வேண்டும் என்று கூறுகிறார் நாவுக்கரசர் பெருமான். அடுத்து கால்களால் என்ன பயன் என்பதை இப்பாடலில் பார்க்கலாம். பாருங்கள். கால்களால் பயன் என் கால்களால் பயன் என் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சுழா கால்களால் பயன் என் கோல கோபுர கோகரணம் சுழா கால்களால் பயன் என். ஏன் முதலில் ஆக்கையை உடலை குறிப்பிட்டுவிட்டு பின்பு கால்களால் பயன் என் என கூறுகிறார் என்றால், நமது கால்கள்தான் உடலையும் ஏனைய உறுப்புகளையுமே தாங்கி நிற்கின்றன அல்லவா? அதுதான் ஆக்கைக்கு பிறகு கால்களை பற்றி குறிப்பிடுகிறார் நாவுக்கரசர். சரி, அந்த கால்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? கரை கண்டன் உரை கோயில் என்று ஈசன் உரையும் ஒரு கோயிலை பற்றி குறிப்பிடுகிறார் நாவுக்கரசர். கரை கண்டன் உரை கோயில் என்று குறிப்பிடுகிறார். கரை கண்டன் என்பதற்கு கரை என்பதற்கு நிறம் என்று பொருள். கண்டன் என்றால் கழுத்துக்கண்டம் உடையவன். சேபெருமான் கழுத்துக்கண்டம் நீல நிறத்தில் உள்ளது அல்லவா? அதைத்தான் கரை கண்டன் என்று கூறுகிறார் நாவுக்கரசர். நஞ்சு விஷம் உண்டால் கூட ஒன்றும் ஆகாத பேராற்றல் கொண்ட ஈசன் என்று புகழ்கிறார். அப்படிப்பட்ட ஈசன் உரையும் ஒரு கோவிலை பற்றி குறிப்பிடுகிறார். இங்கே கோல கோபுர கோகரணம் என்கிறார். கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறது கோகரணம் என்ற கோவில். கோ என்றால் பசு, கரணம் என்றால் காது. ராவணன் கைலை மலையிலிருந்து ஆத்மலிங்கத்தை இலங்கைக்கு கொண்டு வரும் வழியில் அந்த தலத்தில் தான் விநாயகப் பெருமான் திருவிழாளர் புரிந்து அந்த ஆத்மலிங்கத்தை கீழே வைத்து விடுகிறார். அதை மறுபடி கையில் எடுக்க ராவணன் பெருமுயற்சி செய்த போது அசைக்க முடியாமல் கீழே 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 சென்றது அந்த ஆத்மலிங்கம். ஒரு கட்டத்தில் அந்த ஆத்மலிங்கமானது ஒரு பசுவின் காது அளவுதான் வெளியே தெரிந்தது. அதுதான் கோ கரணம். கோ பசு, கரணம் காது, பசுவின் காது போல தெரிந்தது. கோல கோபுர கோகரணம் என்றால் அழகிய கோபுரத்தை கொண்ட கோகரண கோயில் என்பது பொருளாகிறது. இந்த கோகரண கோயிலை வலம் வராத கால்கள் எந்த ஒரு பயனும் இல்லை என்கிறார் நாவுக்கரசர். அப்படி என்றால் கோகரண கோயிலை வலம் வராத நம் கால்களால் பயனற்றவை என்றால் குறிப்பிடுகிறார் என்றால் இல்லை. கோல கோபுரம் என்பதை எதுகை மூனைக்காக கோகரணம் என்ற தலத்தை குறிப்பிட்டிருக்கிறார் நாவுக்கரசர். அவ்வளவுதான். ஈசன் உரையும் எந்த கோயிலையாவது வலம் பெற வேண்டும் என்றுதான் எடுத்துரைக்கிறார் நாவுக்கரசர். அப்போதுதான் நமது கால்களால் நமக்கு பயன் ஏற்படும் என்று கூறுகிறார். கால்கள் செய்ய வேண்டிய பணி ஈசன் திருக்கோயிலை வலம் பெற வேண்டியதுதான் என நாவுக்கரசர் எடுத்துரைக்கிறார். அடுத்து 10வது பாடலை இப்போது நாம் பார்க்கலாம். உற்றாரார் உளரோ உற்றாரார் உளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனலால் நமக்கு உற்றாரார் உளரோ. உடலில் உயிர் இருக்கும் போதே நமது வெவ்வேறு உறுப்புகளை கொண்டு ஈசனை வழிபட வேண்டும் என்று கூறினார் நாவுக்கரசர் பெருமான். ஏன் அப்படி? ஏனெனில் அந்த உயிரானது உடலை விட்டு நீங்கும் போது நமக்கு உற்ற துணையாக இருப்பது ஈசன் மட்டுமே என்பதினால்தான். இந்த கருத்தைத்தான் இந்த 10வது பாடலில் குறிப்பிடுகிறார் நாவுக்கரசர் பெருமான். உற்றார் ஆர் உளரோ, நமக்கு உறுதுணையாக உற்றவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்று வினவுகிறார். அதற்கு நாம் என்ன பதில் கூறுவோம்? தாத்தா பாட்டி இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, மனைவி மக்கள் இருக்காங்க, சகோதர சகோதரிகள் எல்லாம் இருக்காங்க அப்படி தான் நம்ம பதில் சொல்லுவோம் இல்லையா? நம் உயிர் உடலில் இருக்கும் வரைதான் இவர்கள் உற்றவர்களாக இருக்க முடியும். அதுதான் அடுத்த வரியில் கூறுகிறார் பாருங்கள். உயிர் கொண்டு போம்பொழுது உற்றார் ஆர்வலரோ என்று வினவுகிறார். இது சரியான கேள்வி தானே?
உயிர் உடலை விட்டு நீங்கிய பிறகு நமக்கு துணையாக எவராலும் நம்மால் வர முடியாது நம்முடன். அப்போது நம் கதி அதோ கதிதானா என்றால் இல்லை. அப்போது நம் கூடவே இருந்து தனது நடனத்தின் மூலம் நமக்கு ஆறுதல் கூறி நம் கர்மவினைக்கு ஏற்ப நமது மறுபிறவிக்கு உடனாக இருப்பது ஈசன் ஒருவன் மட்டுமே என்று கூறுகிறார் நாவுக்கரச பெருமான். குற்றாலத்துறை கூத்தன் அல்லால் நமக்கு உற்றார் ஆர்வலரோ என்கிறார். குற்றாலத்தில் உரையும் நடராஜை தவிர நமக்கு உற்ற துணையாக இருப்பவர் யாரேனும் உளரோ என்று வினைகிறார் நாவுக்கரச பெருமான். பொதுவாக இசையுடன் நடனம் ஆடுவது கூத்து ஆகும். கூத்து ஆடுபவர் கூத்தன். உடுக்கை சத்தத்துடன் சுடுகாட்டில் நடனமாடும் ஈசனை கூத்தன் என்று குறிப்பிடுகிறார். ஈசன் நடனம் ஆடும் சபைகள் என்று 5 உண்டு. அவற்றுள் உற்றார் என்ற சொல்லிற்கு எதுகையாக குற்றாலத்து உரையும் கூத்தன் அந்த தலத்தை குறிப்பிடுகிறார் நாவுக்கரச பெருமான். அவ்வளவுதான். உயிர் கொண்டு போகும்போது உற்றார் ஆர்வலரோ என்று 7ஆம் நூற்றாண்டிலேயே வினவியிருக்கிறார் நாவுக்கரசர். இதை இக்கால மக்கள், அதுவும் பாமர மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில்தான் ஒரு பாடல் திரைப்பட பாடலாக வந்திருக்கிறது. அதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ என கேள்வியாக இருக்கும் அந்த பாடல். அப்பாடலுக்கான பதில் ஈசன் ஒருவனே ஆகும். குற்றாலத்து கூத்தன் மட்டும்தான் நமக்கு இறுதி வரை உற்றவர் ஆவார். சரி, அவருடன் சேர்ந்த பிறகு நாவுக்கரசர் என்ன செய்வாராம்? அதை அடுத்த 11வது பாடலே நாம் பார்க்கலாம். பாடல் 11, பதிகத்தின் இறுதி பாடல். இருமாந்திருப்பன் கொலோ, இருமாந்திருப்பன் கொலோ, ஈசன் பல்கண தென்னப்பட்டு, இருமாந்திருப்பன் கொலோ, ஈசன் பல்கண தென்னப்பட்டு, சிறுமான் ஏந்தி தன் சேபடி கீழ் சென்றங்கு இருமாந்திருப்பன் கொலோ. திருநாவுக்கரசர் பெருமான் மேற்சொன்ன உடல் உறுப்புக்களை வழிநடத்தி கடைப்பிடித்து வந்ததால் நிச்சயம் தமக்கு சிவபதம் கிட்டும் என்ற நம்பிக்கையில்தான் அவர் இந்த பாடலை பாடுகிறார். தலை, கண், செவி, மூக்கு, வாய், நெஞ்சம், கைகள், உடல், கால்கள் முதலிய அனைத்து உறுப்புகளையும் ஈசனையே நினைக்கும்படி செய்து தான் ஈசன் பதம் சென்றடைவோம் என்றும் அப்போது தான் எவ்வாறு இருப்பார் என்பதனையும் இப்பாடலில் கூறுகிறார். முதலில் ஈசனிடம் சென்று எப்படி இருக்கிறார் என்று கூறுகிறார் என்றால், இருமாந்து இருப்பன் கொலோ என்கிறார். இருமாப்பு பெருமிதம். நாம் உலக வாழ்க்கையின் சிற்றின்பத்திலேயே இருமாப்பு கொள்ளும் போது நாவுக்கரசர் ஈசன் என்னும் பேர் ஆனந்தத்தில் இருப்பதில் இருமாப்பு கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது? அதுதான் தான் மிகுந்த பெருமிதத்தில் திளைப்பேன் என்கிறார். சரி, ஏன் இந்த இருமாப்பு? இதோ அடுத்த வரியில். ஈசன் பல்கண தென்னப்பட்டு, சிறுமான் ஏந்தி தன் கையில் சேவடி கீழ் சென்றங்கு இருந்து இருமாந்து இருப்பன் கொலோ என்கிறார். சேபெருமானின் பாதுகாப்பு படைகள் இந்த சிவகணங்கள். ஈசனுக்கு அருகிலேயே இருக்கும் பெரும் பேறு பெற்றவை அவை. யார் ஒருவர் ஈசனையே நினைந்து வழிபட்டு அவரை மானசீக குருவாக ஏற்கிறார்களோ அவர்கள் சிவகணங்களாக எண்ணப்பட்டு சிவகணமாக ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அப்படி நாவுக்கரசரும் ஈசனை குருவாக ஏற்றுக்கொண்டதால் தானும் சிவகணமாக மாறுவதாக கூறுகிறார் நாவுக்கரசர் பெருமான். மேலும் தாருகாவனத்து முனிவர்கள் ஒரு மானை சிவபெருமான் மீது ஏவ அம்மானை சிவபெருமான் தன் கை விரலில் பிடித்து கொள்கிறார். ஆயுதமாக மாற்றி வலக்கையில் ஏந்தி கொள்கிறார். அதுதான் சிறுமான் ஏந்தி. அவ்வாறு சிறுமான் ஏந்தியுள்ள சிவனாரின் சேவடி கீழ் திருவடி கீழ் சென்று இருமாந்து இருப்பன் கொலோ என்கிறார் நாவுக்கரசர் பெருமான். நாவுக்கரசர் இப்படி இருமாந்து இருப்பதற்கு மற்றொரு காரணம் உள்ளது. அதை நாம் அடுத்த இறுதி பாடலிலே நாம் பார்க்கலாம். இப்பொழுது ஒரு எக்ஸாம்பிளுக்கு மாணிக்க வாசகரும் திருக்கோத்தும்பி, திருவாசகத்தின் திருக்கோத்தும்பியில் பூமிலயனொடு மாலும் புகழ் அரிது என்று மாறி நீர்க்க
அடியேன் இருமாக்க அடியேன் இருமாக்க நாய்மேல் தவிசியிட்டு நன்றாய் பொறுப்படுத்த திமேனியானுக்கே சென்றோதாய் கோத்தும்பி திமேனியானுக்கே சென்றோதாய் கோத்தும்பி என்று தனது இருமாப்பை பதிவு செய்துள்ளார் மாணிக்கவாசகர். திருச்சிற்றம்பலம். பாடல் 12 இப்பதிகத்தின் இறுதிப் பாடல். தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் திருமாலொடு நான் முகனும் தேடி தேடவொணா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் ஈசனை தேடி கண்டு கொண்டேன். தான் இருமாந்து இருப்பதாக கூறினார் அல்லவா 11வது பாடலிலே. அதற்கான காரணத்தைத்தான் இப்பாடலிலே தெள்ளென கூறியுள்ளார் நாவுக்கரசர். தேடி கண்டுகொண்டதாக பெருமிதம் கொள்கிறார் நாவுக்கரசர். தேடி கண்டவர் பலர், கண்டு அவரை தன்னுள்ளே கொண்டவர் சிலர். இச்சிலருள் ஒருவர் தாம் என்கிறார் நாவுக்கரசர் பெருமான். திருமாலும் பிரம்மனும் சிவனின் அடியையும் முடியையும் தேடினர். ஆனால் அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. தேடி தேடபொனா ஈசனை இருந்தார் அவர்கள் இருவருக்கும். தேடபொனா ஈசனாக அவர் இருந்தார் அவர்கள் பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும். அவர்கள் இருவருக்கும் காண முடியாத சிவபெருமானை தான் கண்டு கொண்டதாக கூறுகிறார் நாவுக்கரசர். அவர்கள் இருவரும் சிவபெருமானை வெளியில் தேடினார்கள். அதாவது பன்றியாக உள்ளே போகிற இவர் பறவையாக அன்னமாக மேலே பார்க்கிறார். இது வெளியில் தேடினார்கள். ஆனால் நாவுக்கரசரோ வெளியில் தேடவில்லை, தன் உள்ளே உள்ளகத்திலே தேடுகிறார். மிகச்சரியான இடமாக தேடும் இடமாக உள்ளத்திலே தேடுகிறார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று நம்ம ஏற்கனவே படித்தோம் அல்லவா. அதே போல நாவுக்கரசர் உள்ளத்திலே தேடிக்கொண்டு கண்டுகொண்டார். மாணிக்கவாசகரும் ஈசனை மன்னுவதின் நெஞ்சில் மாலையன் காண்கிலார் என்ன அதிசயம் நன்னே என்னும் என்று பாடுகிறார். எந்த ஒரு பொருளையும் அது இருக்கும் இடத்தில்தான் நாம் தேட வேண்டும். ஈசன் தன்னை பேரன்போடு நினைப்பவர் நெஞ்சத்தில் குடியிருப்பார். அதுதான் திருநாவுக்கரசும் தன் நெஞ்சத்தில் தேடி கண்டுகொண்டேன் என்கிறார். நாமும் நம் மனத்திலே தூய அன்போடு ஈசனை தேடி கண்கொள்வோமாக. பிறவிகளிலே மானுட பிறவியே சிறந்தது என்பர். ஏனென்றால் நமக்கு உடலும் உடல் சார்ந்த உறுப்புகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன இப்பிறவியில். அவற்றை கொண்டு ஈசனை நினைந்து நினைந்து நாம் வினைகளை எல்லாம் கழித்து நிரந்தர இடமான ஈசனின் திருவடிக்கு செல்ல வேண்டும். எப்படி திருவடிக்கு செல்ல செயல்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் நம் நாவுக்கரசர் இப்பதிகமான திரு அங்கமாலையை பதிகத்தை அருளியுள்ளார் நமக்கெல்லாம். தலை, கண்கள், செவிகள், மூக்கு, வாய், நெஞ்சம், கைகள், உடல், கால்கள் முதலான நம் உடல் உறுப்புகளின் உதவியோடு நம் ஈசனை மனதார பேரன்போடு நாம் வழிபட்டு ஈசனின் திருவடியை சென்று அடைவோமாக. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.